இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு அதிவீரராம் பாண்டியன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். முதலமைச்சருடைய நித்தி ஆயோக் தொடர்பான டெல்லி பயணம், முதல்ல அதை கடுமையாக விமர்சித்து ட்வீட் போடுறது திரு எடப்பாடி பழனிசாமி தான். வெள்ளை கொடிக்கு வேலை வந்து விட்டதா அப்படின்னு. ஏன் அவருடைய டெல்லி பயணத்தை ஒரு சந்தேக கண்ணோட அணுகிறீங்க? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது மாதிரி கடந்த 3 முறை நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது டெல்லியில். 3 முறை முதலமைச்சர் போகலை. இப்போ போய் தமிழ்நாட்டினுடைய நிதியை பெறுவதற்கு என்கின்ற ஒரு செய்தியை அவரே பதிய விட்டுட்டு சொல்கிறார், நான் போகிறேன் அப்படின்னு. அப்போ எங்களுக்கெல்லாம் என்ன தோணுது, அப்போ 3 ஆண்டு காலம் தமிழ்நாட்டோட நிதியின் மீது நமக்கு அக்கறை இல்லையா? இப்போது போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இப்போது போவதற்கான முடிவை அவர் எடுக்கிற போது இங்கே தமிழகத்தில் என்ன கள சூழல் இருக்குது? இப்போ ஏன் இதை இன்னும் கொஞ்சம் நாங்கள் மைனூட்டாக பார்க்குறோன்னா, இந்த டாஸ்மாகில் இடி ரைடு நடந்த உடனே இதுவரைக்கும் வழக்கறிஞராக நானும் வந்திருக்கேன், அந்த விசாரணையே நடக்கக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டு அதை உச்சநீதிமன்றம் கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கிட்டு உயர்நீதிமன்றத்திலே வாபஸ் வாங்க முயற்சித்த போது இல்லை இந்த வழக்கை வாபஸ் வாங்கக்கூடாது, நீங்கள் மெரிட்டில் ஆர்கியூ பண்ணணும்னு சொல்லி நீதியரசர் அதை ஆர்கியூ பண்ண வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதன் அடிப்படையில் இந்த ரைடு நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த ரைடுடைய தொடர்ச்சி போயிட்டே இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களுடைய பெயர்கள் அதில் அடிபடுகிறது இல்லையா? அப்போ இந்த அவர்களை இப்போ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடு போயிட்டாங்க. அப்போ இந்த கால இடைவெளிகள், இதன் மூலம் இருக்கக்கூடிய அந்த விசாரணை சுணக்கம், இதுக்கு எல்லாம் இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற போது தமிழ்நாட்டின் மீது அக்கறை வந்ததை போல முதலமைச்சர் ட்வீட் போட்டு நான் வந்து நிதியை வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னது உண்மையாக இருந்தால், இந்த கடந்த 3 ஆண்டு காலங்களில் நான் தமிழகத்திற்கு தவறு செய்து விட்டேன், 3 நிதி ஆயோக் கூட்டங்களை நாங்கள் வந்து கண்டுக்கலை, அதனால் நாங்கள் 50 ஆண்டு காலத்தில் இல்லாத கடனை வாங்க வேண்டிய நிலைமைக்கெல்லாம் போயிட்டோம், அதனால இப்போ போறேன்னு சொல்றேன். இப்போ எதா இருந்தாலும் தெளிவாக சொல்லணும். இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. இப்போ முதலமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளா தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுதுன்னு போகலை. இந்த முறை சரி நம்ம நேரடியாக போய் பார்த்து கேட்டு அதனை நம்ம பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஒரு வியூகம் இருக்கு, அதை போறாரு. ஏன் உடனே அதை வந்து குடும்பத்துக்காகத்தான் போறாரு, யார் அந்த தம்பின்னு? ஏன் அதை வந்து ஒரு அரசியல் கணக்கா ஒரு மைலேஜ் தேடுகிறதா அதிமுக? மைலேஜ் கிடையாது சார், இது வந்து மிக தெளிவாக நாம் கேட்கிற கேள்விகளுக்கு ஒரு அரசு இல்லை இது போன்ற எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி வைத்தால் இல்லை எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லைன்னு சொல்லலாம், இல்லை அது போன்ற நிகழ்வுகள் அது போல நிலையில் நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். இதை விடுத்து வந்து நீங்கள் காட்டமான அறிக்கை கொடுக்குறோம், எதிர்கட்சிகள் கேள்வி எழுக்க தானே செய்யும். ஒரு குற்றம் நடக்கிறது, ஒரு ரைடு நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்தில் அவர் போய் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாராங்கிற அளவுக்கு செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கிற போது இந்த நேரத்தில் நீங்க வந்து மாநில உரிமைக்காக போகிறேன் என்று சொல்வதை கேள்வி எழுப்புது இல்லையா? ஏன் கடந்த 3 ஆண்டுகள் செல்லவில்லைங்கிறதுக்கான பதிலை அவர் எங்கேயுமே கோடிட்டு காட்டலையே, ஏன் போகல? சரி, ஒரு பக்கம் அதிமுக என்ன சொல்லுது, எப்பவுமே வந்து மத்திய அரசு கிட்ட ஒரு முரண்பாடான ஒரு நிலையை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கு திமுக. மாநில அரசோட மத்திய அரசோட இணக்கமா இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நலத்திட்டங்களை பெறணும், 11 மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல விஷயங்களை நாங்கள் அப்படிதான் சாதிச்சு கொடுத்தோம். ஏன் இந்த திமுக அரசு மட்டும் எப்பவுமே ஒன்றிய அரசுன்னு சொல்லுது, ஆளுநரை கையில் எடுத்துக்குது, இல்லை பாசிச ஆட்சின்னு சொல்லி ஒரு முரண்பாடான மோதல் போக்கிலே இருக்கிறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறீங்க. ஒரு பக்கம் நித்தி ஆயோக் தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற நாங்கள் டெல்லி போகிறோம், சந்திக்க போகிறோம் அப்படின்னா அதை ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறீங்க. அப்போ வேண்டாதவங்க கைப்பட்டாலும் குத்தம், கால்பட்டாலும் குத்தங்கிற அர்த்தம் இதில் வராது. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நாங்கள் வந்து அதிமுக எங்களை இந்த மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணுச்சு, அதனால நாங்கள் மத்திய அரசோடு இணக்கமாக போய் நிதி வாங்க போகிறோன்னு சொல்லுங்க, விமர்சனம் வராதுல்ல? கலந்துக்கிறதே அதற்கான ஒரு பொருள் தானங்க. நீங்க மோதல் போக்க கடைபிடிக்காம நிதியை வாங்கிட்டு வாங்க நாங்க பாராட்டுறோம் அப்படின்னா, இப்ப அவர் போய் நிதியை வாங்கிட்டு வந்தா நீங்க என்ன மாதிரியான ஒரு நிலையை வெளிப்படுத்துவீங்க? நிதியை வந்து ஏற்கனவே அவங்க நிதி வாங்க சொல்லி எங்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஆமா 100 நாள் வேலை திட்டத்தில் நிதி வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க, இல்லை மெட்ரோ ரயில் திட்டத்தில் வந்து 2வது இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா அப்படி சொல்றாங்க. ஏன் மா சுப்பிரமணியம் அவர்கள் கேட்கல? நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்க போது அதிமுக எங்களுக்கு உதவ வேண்டும் கேட்கல அவரு? அப்ப இப்படியெல்லாம் கேட்கறவங்க அதை ஓப்பனா சொல்லிட்டு போகணும் இல்லையா? அப்ப இது சார், அதாவது அந்த பயணத்தின் நோக்கம், திட்டமிடல் எல்லாத்துக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கும். அந்த அரசியலை எடுத்து உலகத்திற்கு காட்டுறது எதிர்கட்சியாக எங்களுடைய கடமை. அதை மிக தெளிவாக நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவசரமா இதற்கு முன்னால் தமிழகத்திலிருந்து கருணாநிதியாக இருக்கட்டும்,
முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்த எல்லா தருணங்களையும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா அதில் திமுகவின் குடும்பத்தினருக்கு, அவர்களுடைய கட்சிக்கு அமைச்சர் பதவி, இப்படி பல பயன்களை பெறுவதற்காக தான் சென்றிருப்பார்கள். இல்லையா திமுக அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு எதுக்கு டெல்லி போகணும்? திமுகவுக்கு அமைச்சர் பதவி கேட்பதற்கு எங்க மத்தியில இல்லை இப்போ சொல்லல சார். கருணாநிதி போன்றவர்கள் கடந்த காலத்தை சொல்றேன். எது சொல்லணும்னா இது ஒரு பேட்டர்னா வச்சிருப்பாங்க. நெருக்கடி வருகிற போது மத்திய அரசோடு சமரசம் போவாங்க. எப்படி நாணயம் வெளியிடுகிற போது, இப்போ தேர்தல் களத்தில் போகும்போது கம்யூனிஸ்ட் வேணும், விசிகா வேணும், மற்ற கட்சிகள் வேணும். இப்போ கருணாநிதிக்கு நாணயம் வெளியிடுகிற போது இந்த கட்சிகள் எங்கேயுமே இல்லையே. அன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவர்கள் அங்கே 2 நல்ல அமைச்சர்கள் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அப்போ அப்பவே நீங்க இணக்கப்பட்டிருக்க வேண்டியது தானே. எனக்கு வாங்கியிருக்கலாம்ல நிதியை. நாணயம் வாங்க முடியுது, ஆனால் நிதி வாங்க முடியலைங்கிறது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அப்போ அந்த இணக்கம் சரியான இணக்கமா? அது இப்போ நீங்க போகின்ற பயணம், இந்த சூழ்நிலை அதற்கான சூழ்நிலையாக இல்லை. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? இது ஒரு நெருக்கடின்னு சொல்றீங்க. இப்போ அமலாக்கத்துறை சோதனைங்கிறது ஒரு உண்மையான ஆதாரங்களின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய சோதனை, அதனால இப்படி முதல்வர் ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்க, கரெக்டா? கண்டிப்பா, ரைட். அதே மாதிரி தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை ஒன்று நடந்துச்சு. முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ அதிமுக நீதிபதி அவர்கள் வீட்லையும் நடந்துச்சு. இப்போ இந்த சோதனையும் ஆதாரங்களின் இல்ல முகாந்திரங்களின் அடிப்படையில் நடந்தது அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா? அது அப்படி நான் ஏத்துக்க முடியாது. அமலாக்கத்துறை சோதனை மட்டும் நீங்க முகாந்திரத்தின் அடிப்படையில் நடக்குது, இதுக்கு பயந்து யார் அந்த தம்பி அப்படின்னு முதலமைச்சர் கேட்டு டெல்லி செல்கிறார் அப்படின்னு சந்தேகப்படுறீங்க. ஓகே, ஒரு எதிர்க்கட்சியா சந்தேகப்படுறது, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையும் அதே மாதிரி தான் செயல்பட்டிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு வரல? அதை தான் சொல்றது. அதுக்கும் காரணம் திமுக தான் சார். இந்த இடி ரைடை எடுத்துக்கொண்டு போய் விசாரணையே பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டில் டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்கல்ல. இந்த விசாரணை வேண்டுமா வேண்டாமா, அந்த ரைடு நடக்கணுமா நடக்கக்கூடாதா, யாரெல்லாம் விசாரிக்கணும் விசாரிக்க கூடாது கேட்டு வந்தாங்கல்ல. விசாரணைக்கு தடை இல்லைல்ல. இப்போ அதே மாதிரி நீங்க கொடுக்கறது லஞ்ச ஒழிப்புத்துறைங்கிற யாருடைய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு? அவங்க பாஜக பழி வாங்குதுங்கறாங்க, நீங்க திமுக பழி வாங்குறீங்க. இல்ல, நான் அதை சொல்ல வரல. அந்த ஆங்கிள் இது ஒரு சாதாரண எல்லாரும் கேட்பாங்கன்னு தெரியும் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப திமுக அரசு ஒரு வழக்கை தொடுக்கிற போது நாங்க திமுகவோட ஏதாவது இணங்கி போயிட்டோமா? திமுக போய் பார்க்க போனோமா? இல்ல இல்ல, அதை தான் நான் கேட்கிறேன். அதுதான் கேள்வி. இங்க அந்த கேள்வியினுடைய சார்பா அதை போய் அணுகி பார்த்தால் ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா இதான் காரணம். நாங்க எதிர்கொள்றோம். ஓகே, அப்ப எதிர்கொள்ளணும். நீங்க எதிர்கொள்றீங்க, அவங்க பாஜக போய் இணக்கமா போறதுக்கு முயற்சி பண்றாங்கன்றீங்க. அந்த இணக்கம் இது போன்ற நெருக்கடியில மட்டும் இருக்கு. மக்களுடைய உரிமை, மாநில உரிமையில அது இல்லைன்னு சொல்றேன். திரு அதிவீர் ராமபாண்டியன், இப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவரா முதலமைச்சர் டெல்லி பயணம் போறாரு. நீங்க இவ்வளவு நாள் உங்க வார்த்தையிலே சொல்றேன், காவிரியிலேருந்து கச்சத்தீவு வரை தமிழ்நாட்டு உரிமைகளை எல்லாம் விட்டுட்டீங்க, இந்த முறையாவது பெற்று வாருங்கள் அப்படின்னு சொன்னா அது எதிர்க்கட்சி தலைவரின் ஒரு ஆரோக்கியமான அரசியல்னு ஒரு வகையில கூட பார்க்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க பர்சனல் அட்டாக், தனிப்பட்ட தாக்குதல், இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகள் அடங்கிய ஒரு ட்வீட்டாக இருக்குது அப்படின்னு திரு ஜென்ராமில் பலரும் இன்னைக்கு அந்த மாதிரி பேச தொடங்கி இருக்கிறாங்க. அது தேவையான கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க. இல்லை இல்லை, மிக சரியான விமர்சனம் தான். இப்போ இதற்கு முன்னால் கட்டமைத்தார்கள் இல்லையா, 2Gல ஆளே இல்லைன்னு. 2G கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற போது அந்த வழக்கை விசாரித்த விசாரணை ஏஜென்சி, கூட்டணி ஆட்சி, அதுலேருந்து ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சா? வெளியே வந்துதா? நடத்தலை, நிரூபிக்கலை. யார் நிரூபிக்கணும்? பொள்ளாச்சியிலே சிபிஐ நிரூபித்த உடனே பொள்ளாச்சியில் வெற்றினோம். ஆனால் அதே இது சிபிஐ அங்கே கொடுக்க வரலன்னு ஒரு ஜட்ஜு கதறாருல. அப்போ அந்த வழக்கை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்தீங்களா யாரை வரவிடாமல் பண்ணிட்டோன்னு தானே அர்த்தம். அதில் அரசியல் சாட்சி சொல்லவே யாரும் வர முடியாத பதட்ட நிலையோடு அந்த வழக்கு நடந்து முடிக்கப்பட்டிருக்குல்ல. இது ஒன்று. அடுத்து மோடி அவர்களின் ஆட்சி காலத்துல தான் அந்த தீர்ப்பு எப்போ வந்ததுங்கிறது இல்ல. ஒரு இல்ல, அதான் ஒரு வழக்குல எஃப்ஐஆர் எப்போ போடணும், சார்ஜ் ஷீட் எப்போ போடணும், அதெல்லாம் போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க என்ன செய்ய முடியும்? மோடி அரசின் கீழே தான் அது இருந்திருக்கும். ஆமா சார், வழக்கு நடத்துற, அதாவது நீங்க வழக்கு எஃப்ஐஆரும் சார்ஜ் ஷீட்டும் பிரேம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதுல என்ன பண்ண முடியும்? கோர்ட் நடவடிக்கையை தான் கண்டினியூ பண்ணணும். ஆனால் அந்த இடத்தில் யார் இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஒன்று. அடுத்து திமுக, ஒரே ஒரு நிமிஷம், அடுத்து நீதிபதி மேலே இந்த பார்வை எல்லாம் வைக்கிறது ஆபத்தானது. இல்ல, அவர் வழக்கறிஞரும் கூட. அவர் நீதிபதி எந்த பார்வை வைக்கலையே. நான் அதாவது தம்பி ஆரம்பிக்கும் போது அடிப்படை அறிவு, புரிதல், நான் சொன்னதுல ஏதாவது புரிதல் தெரியுதா உங்களுக்கு? நான் ஜட்ஜை குறை சொன்னா? நான் சொன்னது என்னது? அது அந்த அந்த புரிதல் ஒன்று. அடுத்து இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் இவர் போறது இப்படி எடுத்துக்கூடாதா? நீங்கள் கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மானிய பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போச்சா? அப்போ நீங்க 18 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல,
எப்போ நடவடிக்கை எடுக்கணும் உரிமை மீட்டுறதுக்கு? காவிரியில் தீர்ப்பு வந்துச்சுல்ல, கெசட்ல பப்ளிகேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செயலை கூட அந்த 18 ஆண்டு ஆட்சி காலத்துல செய்யணும்னு தோணலல்ல. அப்பெல்லாம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கிற போது தோணாத மாநில உரிமை எதிர்க்கட்சியாக இருக்கிறது, எங்களோடு இணக்கமில்லை என்று சொல்கிறது எப்படி சார் நீங்க மீட்டெடுக்க முடியும்? அப்போ உங்களுடைய மீட்டெடுத்தல், நாங்க உரிமையை மீட்டெடுக்கிறோம், மாநில உரிமை எப்ப பேசுவீங்க? அதிகாரம் இருக்கும்போது அமைதியா இருந்துக்கிடுவீங்களா? அதிகாரம் போனதுக்கு அப்புறம் துள்ளி எதிர்த்து வருவீங்களா? அதுக்கு பேர் தான் பறக்கிறது, ஓடுறது. இதுக்கு பேர் அரசியல் ரீதியான ஊர்தல் கூட இல்ல, தேய்தல் இல்ல, உருள்றது இல்ல. 18 ஆண்டு காலம் ஒரு உரிமை மாநில உரிமை மீட்டெடுத்ததற்கான ஒரு சின்ன நடவடிக்கை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல, அந்த ஆட்சி காலத்துல அப்படி தேய்த்து அரசியல் அதிகாரத்தை புழுதியில் போட்டு தங்களுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்காக, 2Gயிலிருந்து தப்பிப்பதற்காக, தங்களுடைய சன் டிவிகளிலிருந்து தொலைக்காட்சிகளின் உரிமைகளை பெறுவதற்காக 18 ஆண்டு காலம் அமைதியா இருந்த ஒரு முதலமைச்சரும் அவர் கூட இருந்தவர்களும் இப்ப நாங்க உரிமை மீட்டெடுக்க போறோம்னு சொல்றதை பார்த்தா அதற்கு வர்ணனைகள், அதற்கு இப்படி பாத்தீங்களா? ஏன் சார், திமுகனால எல்லாருக்கும் தெரியும் சார், மாநில உரிமைகளை அடங்கு வைத்த கட்சின்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதுல நீங்க எதை இல்லைன்னு சொல்றீங்க? அடுத்து சார் சொல்றார், நீங்க யாருடைய வெற்றி இந்த போர்? இந்தியாவுடைய வெற்றி. இந்த இடத்துல அவரை பாராட்டுறேன். ஆனா விசிக அவர் என்ன சொல்றாரு சார்? திருமாவளவன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னார்ல, அவர் ஏன் அப்படி சொல்றாரு? ராணுவத்துடைய தோல்வின்னு சொல்லணுமா? அப்ப இது அரசியல்னா இது அரசியல் இல்லையா? அங்க வந்து அரசியல். அப்ப இந்த இணக்க அந்த பேச்சு இருக்குல்ல, ஒரு விஷயத்தை அப்படியே உடைச்சு விட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சொல்றது. அப்ப அந்த விசிக அப்படி சொல்றவர்கள் தேச துரோகிகள்னு சொன்னாங்க. ஒருவேளை திருமாவளவன் நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அவருடைய எண்ணத்தை அப்படி எடுக்க முடியுமா? அப்ப நம்ம பேசுறது எதை பேசணும், புரிதலோட பேசணுமா? அதை அடிப்படையான அறிவு, அந்த அவர் சொன்ன வார்த்தை தான் அந்த அறிவுகள்லாம், இதெல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்கணும். அப்ப இப்படி சொல்லுகிற அந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த பயணம் அப்பட்டமாக தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை காப்பதற்கான பயணம் தானே ஒழிய மக்களுடைய உரிமைக்காகவோ. நிதி ஆயோக்ல போய் இவர் வந்து இன்னைக்கு விவாதிக்கிறோம் சார், போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேசினார், என்ன மீட் வந்தார்னு ஒரு டிபேட் வைங்க பார்க்கலாம். சரி, ஓகே.